பெரும்பாலும் அந்த கிராமங்கள்ல கிடைக்கக்கூடிய சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மலைப்பகுதியில அன்றைக்கி பிரிச்சுட்டு வந்தோங்க. சரின்ட்டு எல்லாமே வந்து மேலே இருக்கிற தொக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து தொக்கு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நாம வந்து இடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய வந்து உரல் வச்சு, ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்ல மேக்ஸிமம். அதனால் சின்னசா வந்து நாங்க உருளைக்கல்லு மாரி வாங்கி வச்சுருக்கோம். அதிலலாம் வந்து போட்டு நல்லா இடித்து, அதுக்கப்புறம் இருக்கிற விதையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குழம்பு செய்ய முடியும். இது பார்க்கறதுக்கு சின்ன சின்ன கோலி குண்டு இருந்தாலும் நல்லா கசப்பு தன்மை. இதெல்லாம் முடிஞ்ச வரையும் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. கிராமங்கள்ல கிடைக்குது. ஒரு படி வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 100 அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டுருக்காங்க. சில இடத்துல ரூ. 200ன்னு சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா, இது நாங்களே வந்து நேரடியா போய் பிச்சுட்டு வந்தோம் மலையில. ஸோ, இப்போ வந்து இடிச்சு நல்லா வந்து தண்ணியில வந்து விதையெல்லாம் அலசி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வத்தல் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு செய்வாங்க. உடம்புக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எங்களுக்கு வந்து குறைவான அளவு தான் கிடச்சிச்சு. இதில 2 சுண்டைக்காய் இருக்குது, பால் சுண்டைக்காய் இருக்குது, இன்னொன்னு இருக்குது. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.